ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா சினிமால என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுல நடிக்கிறவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது இன்னுமே கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கிறது நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். தனுஷ் அவங்க இயக்கிய படம். ஸோ தனுஷை பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கூட பேசுறதுக்காக அஷ்ரஃப் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நாம வந்து சினிமாவை பத்தியும் சினிமால தனுஷோட ஜேர்னியை பத்தியும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். சுச்சி லீக்ஸ் அவங்க வந்து ஒவ்வொரு ஆக்டரை பத்தியுமே ரொம்ப ஓப்பனா பேசுவாங்க. ரொம்ப வல்கராலாம் பேசியிருக்காங்க, திட்டியிருக்காங்க வீடியோல. அந்த மாதிரி தனுஷை பத்தி கூட ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க ரொம்ப ஓப்பனா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குமே வந்துட்டு அவர் எதுவுமே பேசல, எதுவுமே சொல்லல. தனுஷ் சொன்னாரு, அவர் தான் பண்ணாரு இப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த விஷயத்தினுடைய வீரியம் ஜாஸ்தி ஆகுது. அப்படித்தான் இந்த மாதிரியான செலிபிரிட்டிஸோட பேர் நிறைய இடங்கள் இன்வால்வ் ஆகுது. தவிர்த்து தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா அவங்களோட டிவோர்ஸ்க்கு அப்புறம் நிறைய டிவோர்ஸ் நடந்துச்சு. பருவ மாற்றம் மாதிரி நம்மளுடைய மனமாற்றம் தான். அந்த மனமாற்றம் வந்துட்டு தடுமாற்றம் ஆகுது. அந்த தடுமாற்றம் வந்து மனமுறிவை கொடுக்குது. அதுதான் செலிபிரிட்டிஸ்லயும் நடக்குது, வேற ஒன்றும் கிடையாது. தனுஷ் படங்களை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே ஒரு டிமாண்ட் இருக்குங்க. அந்த டிமாண்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இண்டஸ்ட்ரியை வந்துட்டு புரட்டி போடுது. கமல் அவர்கள் ஆஸ்கர் வாங்கணுங்கிற ஆசையை வந்துட்டு நிறைய இடங்கள்ல நாம வந்துட்டு சொல்லி பார்த்துருக்கோம். ஆனா தனுஷ் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. ஆனா நீங்க வேணா பாருங்க, இப்படி சொல்லாத மனிதர் தான் ஆஸ்கரை டப்புன்னு வாங்கிட்டு இருந்தாரு. நயன்தாரா இஷ்யூ வந்து ரொம்ப பெருசா பேசப்பட்டது. ஸோ அந்த ஒரு 3 செகண்ட் அந்த வீடியோ யூஸ் பண்ணதுக்காக 10 கோடி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலே வந்து நயன்தாராக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசியிருந்தாங்க ஒரு சைடு. ஸோ இன்னும் ஒரு சிலர் வந்து தனுஷ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. ஸோ அந்த இஷ்யூ பத்தி சொல்லுங்க. அது ஒரு 10 கோடி மேட்ருங்க. உண்மையிலேயே நீங்க தனுஷ் மாதிரியான ஆளுமைகள் கிட்ட எல்லாம் போயிட்டு, சார் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன், 3 செகண்ட்ஸ் தான், 4 செகண்ட்ஸ் தான், நான் யூஸ் பண்ணிக்கிட்டுமான்னு ஒரு விதமான ஒரு அணுகுமுறையில கேட்டோன்னு வைங்களேன், யூஸ் பண்ணிக்கோங்க தான் சொல்லுவாங்க. 10 கோடி எல்லாம் காட்ட மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனா மேட்ரு என்னன்னா, பெரும்பாலான இந்த செலிபிரிட்டிஸ்குள்ள ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க கிட்ட நீங்க ஈகோ காட்டினீங்கன்னு வைங்களேன், உங்களோட ஆட்டிடியூட காட்டினீங்கன்னா அவங்க திருப்பி காட்ட ஆரம்பிப்பாங்க. மனிதனுடைய இயல்பு தானே. இப்போ நார்மலா நீங்க கீழே போறீங்க, ஒருத்தர் வேர்க்கடலை விற்கிறாரு, ஆனா வேர்க்கடலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஒரு 10 ரூபா கொடுத்தா ஒரு வேர்க்கடலை கொடுக்குறாரு, நம்ம வாங்கிக்கிறோம், இயல்பு. அவர்கிட்ட போயிட்டு டேய் தம்பி வேர்க்கடலை கொடுறான்னா அந்த பையன் கூட கொடுக்க மாட்டான். ஏன்னா அவர் கொடுக்க கூடாது. ஏன்னா அவருக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு. அந்த பையன் ஏன் கொடுக்கணும்? நாம போய் வாடா போடான்னு சொல்லி அவங்ககிட்ட பேசும்போது அவன் ஏன் கொடுக்கணும்? அந்த பையனுக்கு ஒரு தன்மானம் இருக்குல்ல. அதேதான் தனுஷ் அவர்களுடைய ரேஞ்சில நீங்க போய் பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும், ஒரு தன்மானம் இருக்கும். அவர்கிட்ட போயிட்டு அணுகக்கூடிய முறையில அணுகி, சரி இது இப்படிதான் இருக்கு எங்களுக்கு இதெல்லாம், ஏன்னா அது 1000 தான், அதெல்லாம் அது அவர் ப்ராப்பர்ட்டி, அதாவது தனுஷ் அவர்களுடைய ப்ராப்பர்ட்டி. சோ இந்த பாடலை நாங்க பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிற விதத்துல கேட்டிருந்தா எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருப்பாரு. அங்க ஏதாவது ஒரு விதத்துல வந்துட்டு நம்ம தனுஷ் தானே, நம்ம பையதானங்கிற ஜோன்ல வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு விதமான ஒரு அணுகுமுறை நடந்திருக்கும். அது இவரை ஹர்ட் பண்ணிருக்கும், இரிட்டேட் பண்ணிருக்கும். இரிட்டேட் பண்ணும்போது என்ன பண்ணிருப்பாரு, கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. கொடுக்க முடியாதுன்னா இந்த சைட்ல நயன்தாரா அவர்களோட டீமுக்கும் ஹர்ட் ஆயிருக்கும். இது என்ன நம்ம படம் நம்ம லிரிக்ஸ் என்ன கொடுக்க மாட்டேன்னு சொல்றது, நம்ம யூஸ் பண்ணவா அப்படின்னு சொல்லி இவங்க சரி இவங்க யூஸ் பண்ணா உடனே நான் சொல்லியும் யூஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி இவருக்கு ஈகோ ஹர்ட் ஆயிருக்கும். அப்படித்தான் கிரியேட் ஆயிருக்கும். இவருக்கு ஈகோ ஹர்ட் ஆகணும், என்ன பண்ணிருப்பாரு, நோட்டீஸ் கொடுங்க பாத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை கூட இவரு சொல்லியிருக்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட் சுத்தி இருக்க யாராவது சொல்லியிருப்பாங்க, சரி என்ன சரி இப்படி பண்ணிட்டாங்க, பேசாம நோட்டீஸ் விட்டுருமா, விட பாத்துக்கலாம், எவ்வளவு சார் சொல்லலாம் 10 ஓடி போடு அப்படின்னு சொல்லி அந்த ஜோன்ல தான் போயிருக்குமே தவிர்த்து உண்மையிலேயே இது ஒரு விஷயமே கிடையாது. டெஃபினட்டா இன்டென்ஷனா பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் திருப்பி ஏன் சொல்றேன்னா, இப்ப நீங்க காலையில ஆபீஸ் கிளம்புறீங்கன்னு வைங்களேன், கிளம்பும் போது யாராவது ஒரு ஆளை நீங்க போய் ஏதாவது போய் லைட்டா பைக்லயோ இல்ல கார்லயோ இடிக்கிற மாதிரி போயிட்டீங்கன்னா அவர் ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்தினாருன்னா அது உங்களுக்கு மண்டைக்குள்ள இருந்தா நீங்க நாள் ஃபுல்லா உங்களுக்கு டே டிஸ்டர்ப் பண்ணும். அப்ப மறுநாள்ல இருந்து நீங்க என்ன பண்ணீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பீங்க. ஏன்னா அந்த ஆள் இடிக்க கூடாதுன்ற நோக்கம் கிடையாது, உங்க மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுன்னு. நமக்கே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. இவ்வளவு பெரிய கலையோட இன்வால்வ் ஆயிட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த மாதிரியான இரிட்டேஷன் எல்லாம் மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணல. இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்வால்வ் ஆகிக்கவே மாட்டாங்க, அவங்களுக்குள்ள கொண்டுட்டு வரவே மாட்டாங்க. பட் ஈகோன்னு வந்துருச்சு அப்படின்னா, ஒரு ஹர்ட்ன்ற ஒரு சூழல் வந்துருச்சுன்னா அந்த டைம்ல இதை பத்தி யோசிக்க மாட்டாங்க, எது வேணாலும் பாத்துக்கலாம்னு சொல்லி போடுவாங்க. இந்த நிலைதான் தனுஷுக்கும் நயன்தாராக்கும் நடந்திருக்கே தவிர்த்து உண்மையிலே இதை அணுக வேண்டிய முறையில அணுகிருந்து கேட்டிருந்தா ஸ்மூத்தா ஒரு ஃப்ரீயாவே கொடுத்திருப்பாரு. ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. ஓகே. சோ இதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து அவரை பத்தி கான்ட்ரவர்சியா வந்திருக்கு. ஐஸ்வர்யா அண்ட் தனுஷ் அவங்க பிரியர்ன்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணும்போது கூட ஒரு சில இஷ்யூலாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பெண்களோட வந்து கிசுகிசுலாம் வந்துச்சு அவரை
வச்சு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து எதுக்குமே ஓப்பன் டாக்கா இல்ல இதுதான் பிரச்சனை அப்படின்னு எங்கேயுமே வந்து அவர் சொன்னதில்ல. அவர் வந்து ஓப்பனா அதுக்கான ஒரு ஆன்சர், அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து குடுத்ததே கிடையாது இதுவரைக்கும். அப்படிதான். சோ அப்படி இருக்கிறப்போ அவர் மௌனம் எதனால அது அப்படி சைலண்டா இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த மௌனம் தாங்க அவரோட பிரில்லியன்டான ஒரு ம், மூவ். ம், ஏன்னா அவர் பதில் சொன்னாருன்னு வைங்களேன், ம், அந்த விஷயம் அதோட முடிஞ்சிடும். ம், 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு திருப்பி இன்னொரு விஷயம் திருப்பி கிளம்பும். ம். திருப்பி வந்து அதுக்கும் பதில் சொல்ற மாதிரி ஆகும். ஓகே. அப்ப அதுக்கு பதில் சொல்லன்னு வைங்களேன், ம், உடனே எல்லாம் நம்மளே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ம், சொன்னாரு, இதுக்கு சொல்லல. ம், அப்ப அது அவர் பண்ணல. இத ம். அவர் பண்ணிட்டாருன்னு நம்மளே திருப்பி என்ன பண்ணுவோம்? பேச பேசுவோம். ஆரம்பிச்சுருவோம். ஆமா. இப்ப வருஷத்துக்கு ஒரு பிரச்சனை வந்து வருஷத்துக்கு ஒரு பிரஸ் மீட் குடுத்து பதில் சொல்றதுக்கு, ம், பதிலே சொல்லாம இருந்தா, ம், அவங்களே ஒரு கன்ஃப்யூஷன்ல போய் அவங்களே ம். ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்களே தவிர்த்து, நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்ற ஓகே, அந்த தெளிவு தனுஷ் கிட்ட இருக்கு. இப்ப ஓகே. யோசிச்சு பாருங்களேன். ம். இந்த ஒரு 6, 7 வருஷத்துல வந்து தனுஷ் மேல இருந்த சர்ச்சைகள் மட்டும் கிட்டத்தட்ட 10ல இருந்து 12 இருக்கும். ஆமா, ஆமா. ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு பிரஸ் மீட் வச்சாரு, இல்ல மறுப்பு தெரிவிச்சாரு, இல்ல ஒரு ட்வீட் ம், போட்டாருன்னு ம், வைங்களேன். அது அவர தாண்டி ஒரு டாக்ஸிசிட்டி வந்துட்டு சுத்தி எல்லாருக்கும் வந்துட்டு ம், கிளப்ப ஆரம்பிச்சுட்டு இருக்கும். ம், அப்ப வந்துட்டு எப்படின்னா, வாரத்துக்கு ஒரு பிரச்சனை வரும். ம், வெயிட் பண்ணுவோம். தனுஷ் எப்படியும் வீடியோ போடுவாரு, இல்ல ம். எப்படியும் ட்வீட் ஆமா. பண்ணுவாருன்னு நம்மளே எதிர்பார்க்கிற வெயிட் மாதிரி பண்ணுவோம். ஆயிடும். ஆமா. எதுக்கு இந்த தேவையில்லாத சச்சரவு, சண்டை? ம், இத விட்டுருங்க. இதுக்குள்ளேயே நம்ம தேவையில்ல. நான் ம், பாட்டுக்கு என் வேலைய பார்க்குறேன். யாராவது ஏதாவது பேசிட்டு போங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, இவர் பேசவே மாட்றாரு, அத பத்தி சொல்லவே மாட்றாரு. ம், சொல்லவே மாட்டாரு. ம். அவர் சொல்லாத வரைக்கும் நம்மள மாரி சுத்தி இருக்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்போமே தவிர்த்து, ஓகே. அவரு பதிலே சொல்ல மாட்டாரு. அவர் ம். பதில் சொல்லாதது தான் என்ன பொறுத்தவரைக்கும் ஆக சிறந்த மூவ். ஓகே. ஸோ அத தாண்டி பெர்சனல் ஓகே டச் பண்ணலாம். பட் ஒரு சிலர் அது ஐ மீன் டைரக்ட்டா சொல்லணும் அப்படின்னா சுச்சி லீக்ஸ். அவங்க வந்து ஒவ்வொரு ஆக்டர பத்தியுமே ரொம்ப ஓப்பனா பேசுவாங்க. ரொம்ப வல்கராலாம் பேசியிருக்காங்க, திட்டியிருக்காங்க வீடியோஸ்ல. அந்த மாதிரி தனுஷ பத்தி கூட ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க ரொம்ப ஓப்பனா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குமே வந்துட்டு அவர் எதுவுமே பேசல, எதுவுமே சொல்லல. பட் அந்த இஷ்யூ வந்து எப்படி நீங்க பார்க்குறீங்க? எப்படி அது நடந்துச்சு? இல்ல அந்த இஷ்யூ வந்துட்டுங்க, அதுல உண்மை ம், பொய்ங்கிறதெல்லாம் தாண்டி, ம், அந்த டைம்ல அது நடக்கும்போதே வந்துட்டு, ம். சுச்சி அவர்களுடைய அப்போதைய கணவர் வந்துட்டு கார்த்திக் வந்துட்டு ஒரு ஆமா. விளக்கம் குடுத்திருந்தாரு. ம், என் மனைவிக்கு வந்துட்டு சில டிப்ரஷன் ப்ராப்ளம் இருக்கு. ம், கொஞ்சம் ம், மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு இஷ்யூ இருக்கு. நாங்க யுஎஸ் போறோம், ட்ரீட்மெண்ட் போறோம் இப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள ம், ம், பேசியிருந்தாரு. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே இன்றைய தருணத்துல ஒரு பார்ட்டி கல்ச்சர்ன்னு இருக்கு. எல்லாருமே போறோம், ஆமா. எல்லாருமே பேசுறோம், எல்லாரோடும் எல்லாரும் மிங்கிள் ஆகுறாங்க. ம், யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு காதல் இருக்கு. அந்த காதலுக்கு வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க போய் ஹெல்ப் பண்றாங்க. ம், ஏதாவது ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா, கூட இருக்கக்கூடிய காமன் ஃப்ரெண்ட்ஸ் போய் உட்கார்ந்துட்டு நிக்கிறாங்கன்ற மாரி, ம். நம்மளுக்குள்ளேயே ஒரு சர்க்கிள் இருக்கு. நாமளே நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம். ஒரு ஓகே. வேலையும் பண்ணிட்டு இருக்கோன்னும்போது, ம், ஒரு செலிபிரிட்டி மாரியான தனுஷ் மாரியான ஒரு ம், செலிபிரிட்டி ரேஞ்சுல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜோன நீங்க யோசிச்சு பாருங்க. ம், ம், அவங்களும் பார்ட்டிக்கு போறாங்க, பப்புக்கு போறாங்க, கல்ச்சர்ல எல்லா இடத்துக்கும் போறாங்கன்ற ஒரு ஜோன் இருக்கும்போது, அங்க 10 விதமான பிரச்சனைகள் வரும். 10 ம். விதமான மனிதர்கள் வருவாங்க. 10 விதமான வேற வேற டிப்ரஷன்ல இருக்கக்கூடிய மனிதர்கள் வருவாங்க. ஆமா. அங்க ப ப ப பார்ட்டி பப்ன்னும்போது ஆட்டோமேட்டிக்கா ட்ரிங்க்ஸ் இருக்கும். எல்லா விதமான நிலைகளும் இருக்கும். ம். சம்மந்தப்பட்டவங்க குடிக்கிறாங்க, குடிக்கலங்கிறதுலாம் 2ஆம் பட்சம். பட் இப்படி ஒரு ஜோன் இருக்கும்போது யோசிச்சு ஓகே. பாருங்களேன். எல்லா விதமான டாக்ஸ் வரும். எல்லா ம், விதமான பிரச்சனைகள் வரும். அதுக்கு ஒருத்தர் சொல்யூஷன் சொல்லுவாரு. அத பத்தி ஒருத்தர் பேசுவாருன்னும்போது ம், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்டின்னா, இப்போ இப்போ தனுஷ் இருக்காரு. அவருக்கு கீழ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 ம். விதமான இந்த பெருசா நேம் இல்லாத ஒரு செலிபிரிட்டி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். ஓகே. இவங்க எல்லாம் ஒவ்வொரு விஷயம் பண்றாங்க. தனுஷ் வந்து சொல்றாரு, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இல்ல இத பண்ணுங்கன்னு இப்படி ஏதாவது ம், ஒண்ணு சொல்லிட்டு ம். போயிட்டாருன்னா, கடைசியா யார் மேல பழி வரும்னு நெனைக்கிறீங்க? தனுஷ் டீம் இல்ல தனுஷ் சொன்னாருன்னு தான் வரும். ஏன்னா ஆமா. அவர் பேர யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ் தான் பண்ணி வெளிய தான் தெரியும். பண்றது. ஆமா. இப்ப தனுஷ் பேர தெரியாம கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பேர சொல்றோம். யாருக்குங்க தெரியும்? தெரியாது. ஆமா. அவர் யாருன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ம், அப்போ அங்க தனுஷ் மாதிரியான ஒரு ஆளுமையினுடைய பெயர் தேவைப்படுது. அங்க ம், ஒரு சம்பவம் நடக்குதோ நடக்கலையோ இல்ல அந்த சம்பவம் வேற எவனுக்கா கூட நடந்திருக்கலாம். ஆனா ம். நமக்கு என்ன அப்டின்னா, இப்படி ஒரு ஆள் தனுஷ் டீம்ல இருந்து தான் பேசுனாங்க. தனுஷ் சொன்னாரு, ஓகே. அவரு தான் பண்ணாரு. இப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது அப்டின்னா, ம், ம். அந்த விஷயத்தினுடைய வீரியம் ஜாஸ்தி ஆகுது. ஓகே. அப்படித்தான் இந்த மாதிரியான செலிபிரிட்டிஸோட பேர் நெறைய இடங்கள் இன்வால்வ் ஆகுதே தவிர்த்து, ம், நான் ம், என்ன சொல்றேன், உண்மையிலேயே தனுஷ் வந்து ஒரு தவறு பண்றாரு. அந்த விஷயம் வெளியில வந்ததுன்னா, அடுத்த முறையில இருந்து அந்த தவற பண்ணுவாரா? ம். இப்ப நம்ம செலிபிரிட்டி தேவையில்லாம வெளியில பஞ்சாயத்து ஆகுது, ஆமா. கம்முனு பண்ண இருக்கணும்னு சொல்லி தான் மாட்டாங்க. நடக்கும். யோசிச்சு ம். பாருங்க. ஆமா. ஆனா மீண்டும் மீண்டும் ஒருத்தர பத்தின அந்த பேச்சு வந்துட்டு இருக்கு அப்படின்னா, அப்ப அவரு அந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்கணும்ன்ற இல்ல. அவசியமே கிடையாது. ஆமா. அவரோட பெயரை பயன்படுத்தணுங்கிறது தான் எங்க நோக்கமாவே ம், இருந்திருக்கு. ம், ம். ஏன்னா யாரோ ஒருத்தவங்க கதவுக்கு பின்னாடி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருப்பாங்க. அது யார் சொன்னான்னு இங்க இருந்து கேட்கும்போது நம்ம என்ன சொல்லணும், தனுஷ் தான் சொல்லிட்டு ஓகே. போனாரு. அப்ப தனுஷ் தான். தனுஷ் பதிலா தனுஷ் சரியில்ல. இந்த ஒரு விஷயம் தான் சுச்சி லீக்ஸ் மூலியமாவே நிறைய இடங்கள் அப்படியே பரவிக்கிட்டே ம், இருந்து, ம். அது அந்த டைம்ல பூதாகரமாயி பயங்கரமா போச்சு. அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் இப்ப திருப்பி வந்துட்டு சுச்சி அவர்கள் வந்துட்டு அதே மாதிரியான சில விஷயங்கள பேசுறாங்க. ஓகே. ஆனா மேட்டர் என்ன அப்படின்னா, இது எதுக்குமே தனுஷ் அவர்கள் பதில் சொல்ல மாட்டாரு. ம். குறிப்பா தனுஷ் மட்டும் இல்ல. அவருடைய சுச்சி அவர்களுடைய முன்னாள் கணவர் கார்த்திகா கூட ஆமா. இருக்கட்டுமே, ம், ம். அவரும் வந்துட்டு ரொம்ப டிக்னிஃபைடா வந்துட்டு ஹேண்டில் பண்றாரு. ஏன்னா ம், நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அவரும் வாழ்க்கையில மூவ் ஆன் ஆயிட்டாரு. ம், ம். இவரும் இவரோட வேலைய பார்த்துட்டு இருக்காரு. பெரும்பாலும் நாம மூவ் ஆன் ஆகல அப்படின்னா, நாம பழச பேசக்கூடிய சூழல் நமக்கு வரும். ஆமா. இது மனிதர்களுடைய இயல்பு. அந்த இயல்புல நெறைய இடங்கள்ல வந்துட்டு தனுஷுக்கோ, இல்ல தனுஷ் சார்ந்து அவர் யார் யாருக்கெல்லாம் உதவி பண்ணாரோ, அந்த ம், ம். மனிதர்கள பத்தின பேச்சு வரும்போது தனுஷ் வந்துடுறாரு. ஓகே. அவருடைய டாக்ஸும் வருதே தவிர்த்து, ம், இப்படித்தான் அவர சுத்தி நெகட்டிவிட்டி வருது. ம், நீங்க ம், இன்னொன்னு என்ன அப்படின்னா, ம். நீங்க யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நீங்க தப்பு பண்ண தேவையில்ல. ஒரு ஓகே. உதவி பண்ணி பாருங்களேன். ம். அந்த உதவி பண்றது இன்னொருத்தவனுக்கு பிடிக்கலன்னா, நீங்க அவனுக்கு எதிரி ஆயிடுவீங்க.
ஆமா. சோ ஆட்டோமேட்டிக்கா நாலு பேர் உங்களை பத்தியும் தப்பா தான் பேசுவாங்கிற இந்த ஒரு சூழலும் இருக்கு. இது தனுஷ் மாதிரி நிறைய பேரை வளர்த்து விடுறவங்க, நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டுட்டு வர்றவங்களுக்கு உரிய ஒரு சிக்கல் தான் இது. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு 100 பேரை பாப்பாருங்க, அதுல ஒரு 10 பேர் திறமையானவன்னு இண்டஸ்ட்ரி கொண்டு வருவாரு, மீதி 90 பேர் அவர் மேல இரிட்டேட் ஆகும். இதே வேற ஒரு நடிகர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா 100 பேரை பார்த்துட்டு 100 பேரையும் கொண்டு வர மாட்டாரு, அவங்க மேல எந்த இரிட்டேஷனும் வராது. ஏன்னா அவர் வந்துட்டு பார்த்தாரு நமக்கு யாருக்கும் செய்யல பிரச்சனை. இந்த கொஞ்சம் பேருக்கு செய்யறாங்கல்ல அவங்களுக்கு என்ன அப்படின்னா அவனுக்கு மட்டும் செய்யறான், அப்ப நான் என்ன வேஸ்டானு. ஆனா உண்மையிலேயே உனக்கு திறமை இருந்திருக்காரு, அவருக்கு திறமை இருந்திருக்கும், அதனால தனுஷ் செஞ்சிருப்பாரு. ஆனா இங்க திறமை இல்லாத ஒருத்தவனுக்கு செய்யாததை வந்துட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா வன்மமா மாத்திப்பான். அவன் ஏன் ஜெயில தெரியுமா, என் மேல அந்த காண்டு இந்த காண்டு. இந்த ஒரு சூழலை தான் தனுஷை சுத்தி சுத்தி வந்துட்டு போயிட்டு இருக்குங்கிறது என்னுடைய பார்வை. ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா அண்ட் தனுஷ் இந்த பேரே வந்து பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கான நேமாவே இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க 2 பேருக்கு பிரிவு வரும்போது ஃபர்ஸ்ட் தனுஷ் வந்து ஒரு ஆங்கரோட வந்து பழக்கம் ஏற்பட்டதுனால தான் இவங்களுக்குள்ள பிரிவு வந்துச்சு அப்படின்னு நிறையவே பேசியிருந்தாங்க அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து டைரக்டா அவங்க 2 பேரையும் பார்த்தது, அவங்க வெளிநாட்டில் அவங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க, இதனாலதான் வந்து சண்டையை ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இந்த கேஸ் இவங்களோட கேஸ் வந்து ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா ரசிகர்கள் எல்லாருமே 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க, சேரணும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. பட் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை திடீர்னு பாத்தீங்கன்னா டிவோர்ஸ்டு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? சினிமாக்காக தான் அவர் வந்து இதை விட்டு கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி அவர் எதுவுமே கமிட்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு நினைச்சு விட்டு கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பிரிவுங்கிறது வந்துட்டு மெச்சூர்டா ஒரு கப்பல் எடுக்கக்கூடிய ஒரு மெச்சூர்டான ஒரு முடிவுன்னு வைங்களா, இது சரிப்பட்டு வராதுன்னு அவங்க எடுக்கக்கூடிய முடிவு. ஆனா அந்த பிரிவுங்கிறது இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும், தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த ஆங்கர் இந்த மாதிரியான விஷயம், நிச்சயமா ஆமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது இல்லையா, நிச்சயமா அது பெண்கள் சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது. அதுதான் யதார்த்தம். இந்த பெண்களோ இல்ல ஆண்களோ இப்படிப்பட்ட ஒரு ஜோனே கிடையாது. ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு 15-20 வருஷம் வாழ்றாங்க, வாழ்ந்ததுக்கு அப்புறம் ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு சில புரிதல்ல வந்துட்டு சிக்கல் ஏற்படுது, அந்த சிக்கலினுடைய விளைவா வந்துட்டு பிரிஞ்சிடலாங்கிற அந்த ஜோன் தானே தவிர்த்து அதுல நாம சொல்ற மாதிரியான இந்த பெண்கள் லிஸ்ட்னு ஒரு 10 பேர் வச்சிருக்கோம் இல்லையா, இதுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா இதையெல்லாம் தாண்டியவர்கள் தான் ஐஸ்வர்யாவும் சரி தனுஷும் சரி. அவங்களுக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ஏன்னா இதெல்லாம் தாண்டி ஐஸ்வர்யா அவர்கள் வந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்திருக்காங்க, அவர் ஒரு நடிகருடைய லைஃப் ஸ்டைல் என்னவா இருக்கும்ன்றது தெரியும், ஒரு நடிகர் எப்படி எப்படி எல்லாம் இருப்பாங்க, அவங்களுடைய மூட் ஸ்விங்ஸ் என்னவா இருக்கும், அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டு வந்தவங்க. சோ இந்த மாதிரியான ஒரு சில்லறத்தனமான விஷயங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இவங்க 2 பேரும் சண்டையோ சச்சரவோ போட்டுக்க கூடிய அளவுக்கு இம்மெச்சூர் பீப்புள் எல்லாம் கிடையாது. சோ இதுவும் இவங்க வாழ்க்கையினுடைய டிஸ்டர்பன்ஸுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இது இவங்க 2 பேருமே ஒரு ஓவர் த டைம் ஆஃப் பீரியட் வந்துட்டு ஏதோ ஒரு விதம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு, சரி இது சரிப்பட்டு வராது, நம்ம நண்பர்களாவே இருந்து போய் எதுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு முடிவை, அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு மெச்சூர்டான முடிவா தான் இது இருக்கே தவிர்த்து நாம சொல்லிட்டு இருக்கக்கூடிய எந்த பெண்களும் எந்த விதமான ஒரு ஆட்களும் இந்த பிரிவுக்கு காரணமே இல்லை. இந்த மாதிரி இல்லன்னு நினைக்கிறேன். நிச்சயமா இல்ல இல்ல நினைக்கிறேன் இல்ல. ஓகே. சோ இது அப்படி போனாலும் இந்த மாதிரி இப்போ தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா அவங்களோட டிவோர்ஸ்க்கு அப்புறம் நிறைய டிவோர்ஸ் நடந்துச்சு. ஆக்ட்ரஸ் அண்ட் எல்லாருமே வந்துட்டு மியூசிக் டைரக்டர் அவங்க நிறைய நடந்துச்சு. சோ அது எல்லாத்துக்கும் ரீசன் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, எல்லாத்துக்குமான ரீசன் வந்துட்டு நிறைய பேர் நம்ம என்ன நினைச்சோம். சினி ஃபீல்ட்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆக்டர்னா இப்படிதான் இருப்பாங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் இப்படிதான் இருக்கும், அவங்க ஒரு ஹீரோயின் கூட வந்து ரொமான்ஸ் பண்ணி தான் ஆகணும், அதை நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துதான் ஆகணும், இது தெரிஞ்சுதான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, குழந்தைகள் பெற்றுக்கிட்டாங்க, லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை தாண்டி இப்ப நிறைய பேர் வந்து அடுத்தடுத்து டிவோர்ஸ் பண்றதுக்கான ரீசன் அப்ப என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இப்ப நீங்க வந்துட்டு ஃபாரின்ல கூட நீங்க அண்மையில வந்துட்டு ஒரு விஷயம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம், இந்த கிரேட் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். அதாவது எப்படின்னா இந்த ஜெனரேஷன்ல வந்துட்டு இதுதான் புதுசா வரக்கூடிய ஒரு ஜோன். ஒரு 40 வயதை கடக்கும் போது, இப்ப நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் வந்துட்டு அந்த 40 கடக்கும் போது இந்த லைஃப் பிகின்ஸ் அட் 40 வாங்க. அந்த டைம்ல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சிக்கல் ஒண்ணு ஏற்படும், உளவியல் ரீதியான பிரச்சனைகள் வரும், ஆண்களுக்கு வேற ஒரு ஜோன்ல இருப்பாங்க, பெண்கள் வேற ஒரு தருணத்துல இருப்பாங்க. அப்ப நாம வந்துட்டு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ல இருந்தோம், நிறைய சுத்தி வந்துட்டு சுற்றமும் சூழலமும் இருந்தது. அதனால வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஏஜை நம்ம கடந்து வந்தோம். நம்மளால வந்துட்டு நம்மளோட முன்னோர்கள் வந்துட்டு அதை ஈஸியா கடக்க முடிஞ்சது. அந்த டைம்ல அவங்க கடக்கலன்னா அவங்களும் டைவர்ஸ் தான் பண்ணிருப்பாங்க, அவங்களாலையும் வாழ்ந்துருக்க முடியாது. ஏன்னா ஒரு 10 வருஷம் 15-20 வருஷத்துக்கு மேலாம் ஒரு ஆணோட பெண்ணோட எல்லாம் வாழ முடியாதுங்க. எப்படி வாழ முடியும்? ஒரே முகத்தை பார்த்துக்கிட்டு ஒரே விதமான விஷயங்களை பேசிக்கிட்டுன்ற அந்த ஒரு தோய்வு வந்துட்டு 40 வயசுக்கு மேல வரும். இது இயல்பு. இது அண்மை காலமா நீங்க மேற்கத்திய நாடுகளா இருக்கட்டும், வெளிநாடுகளை நிறைய நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா இந்த கிரேட் டிவோர்சஸ் அப்படிங்கிறது வளர்ந்துடும். அதாவது முதிர்ந்த ஒரு தம்பதியினர் வந்துட்டு பிரியறது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த இடத்தை ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு, அதாவது நம்மளுடைய தாய் தகப்பனுக்கு எல்லாம் முன்னோர்கள்னு நிறைய பேர் இருந்தாங்க, தாத்தா பாட்டில இருந்து எல்லாமே இருந்தாங்க. ஒரு சிக்கல் ஒண்ணு ஏற்படும், ஒரு 6 மாசம் பிரிவு இருக்கும், அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணி அழகா ஒரு விஷயத்த புரிதல் பண்ணி ஓகே பசங்களுக்காக வாழணும்னு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது பசங்களுக்காக எல்லாம் வாழ்றது இல்லை, ஒரு 6 மாசம் கேப்புக்கு அப்புறம் இவங்களுக்கே பிடிச்சி போயிடும், இவங்க 2 பேரும் திருப்பி மீண்டும் காதலிக்க ஆரம்பிச்சு சேர்ந்து வாழ்ந்துருவாங்களே, அவ்வளவுதானே தவிர்த்து பசங்களுக்கும் எதுவும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனா அப்படி ஒரு சூழல்
இன்னைக்கு நார்மலா இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கே இல்ல. ம், ம். ஒரு தாத்தா பாட்டியோ இல்ல அது முன்னோர்களோ இல்ல அவங்க சொல்றத கேட்கிற ஒரு பக்குவம் இன்னைக்கு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஒரு 50,000 60,000 சம்பாதிக்கக்கூடிய ஃபேமிலிக்கே இல்லன்னும் இல்ல. போது ஆமா. ஒரு செலிபிரிட்டி லைஃப் ஸ்டைல நீங்க அதை எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்க்க சோ முடியாது. இது வந்துட்டு புதுசு, இந்த உலகத்துக்கே இது புதுசுங்க. இது புதுசா வந்துட்டு ஒரு 40-50 வயசுல வரக்கூடிய ஒரு விஷயத்த புதுசா நடக்குது. அது நமக்கு செலிபிரிட்டிஸ் எல்லாம் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஆச்சரியமா தெரியுது. ம். பட் எல்லா புதுமையும் மோஸ்டா வந்துட்டு சினிமா பிரபலங்கள் மூலியமா தான் நடக்கும். ஆமா. அந்த ஒரு விதத்துல தான் இதுவும் நடக்குது. ம். இன்னும் கொஞ்ச நாள் போனா ஒரு 5-10 வருஷம் கழிச்சோன்னு வைங்களேன், புரிஞ்சிடும் நம்ம ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஆட்களோ இது இப்படிதான் ஒரு 6 மாசம் 1 வருஷம் விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பக்குவம் வரும் அப்படின்ற அந்த ஜோனுக்கு வந்த உடனே இந்த விவாகரத்துக்குள்ளும் இந்த டைம்ல நடக்கிறதும் குறைய ஆரம்பிச்சிருமே தவிர்த்து ஓகே. இப்போதைக்கு நடக்கிறதுனுடைய நிலையே என்னன்னா அந்த 40 to 45 அந்த ஜோனை தாண்டும் போது இருக்கக்கூடிய அந்த ஒரு பருவ மாற்றம் மாதிரி நம்மளுடைய மனமாற்றம் தான். அந்த மனமாற்றம் வந்துட்டு தடுமாற்றம் ஆகுது. அந்த தடுமாற்றம் வந்து மனமுறிவை கொடுக்குது. அதுதான் செலிபிரிட்டிஸ்லயும் நடக்குது. வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே. ஸோ தனுஷை பத்தி நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அஃபிஷியலா பண்ணியிருக்கோம். என்னோட பர்சனல்ஸ் நிறைய வந்து பேசியிருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நெகட்டிவிட்டியுமே எல்லாமே வந்து பாசிட்டிவா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க. இப்போ அவரோட சினிமா ஜேர்னி அப்படின்னு எடுத்துக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 இயர்ஸ் ஆயிருக்கும் அவர் வந்து. ஸோ இப்போ நிறைய ப்ராஜெக்ட் அவருக்கு வந்துட்டே இருக்கு. வரும்போது இருக்கிற ஒரு ஆரவாரம் வந்து அந்த படம் வந்து வெளியானதுக்கு அப்புறம் பெருசா இப்போ இருக்கிறது இல்லை தனுஷை பொறுத்த வரைக்கும். அவரோட படம் பேர் அது. ஸோ அதுக்கு என்ன ரீசன் இருக்கு? அதுக்கு என்ன ரீசன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ அவரோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி போயிட்டு இருக்கு? இல்ல தனுஷ் அவர்களுடைய படம் வந்துட்டு ம். இப்ப ராயனே எடுத்துக்கோங்களேன். ம். அந்த படம் வரும்போதும் சரி, படம் பூஜை போடும்போதும் சரி ஒரு ஆரவாரமே இல்ல. ம். ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு எல்லாருமே அந்த படத்தை ஆமா. கொண்டாடினாங்க. ம். தனுஷனுடைய இயக்கமா இருக்கட்டும், ம். ரஹ்மானுடைய மியூசிக்கா இருக்கட்டும், அந்த படம் பாராட்டு பெற்றது. ம். தனுஷனுடைய அண்மை காலங்கள்ல அவர் எல்லா படமும் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப திருச்சிற்றம்பலம்னு ஒரு படம். ஆமா. வரதுக்கு முன்னாடி பெருசா எந்த விதமான ம். பப்ளிசிட்டியோ இல்ல எதுவுமே ம். இல்ல. ஆனா வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பயங்கரமான ஒரு சென்சேஷன் ம். கிரியேட் ஆச்சு. ம். தனுஷனுடைய எல்லா படங்களும் அந்த ஒரு பேட்டர்ன்ல தான் இருக்கு. ஓகே. அமைதியா தான் படம் நடந்துகிட்டு இருக்கு. ம். வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஒரு கலக்குது. ம். சோ ஆல்மோஸ்ட் அந்த ஜோனை தான் அந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை தான் தனுஷ் வந்துட்டு ஃபாலோ ஓகே. பண்றாரு. இப்ப ம். இட்லி கடைன்னு ஒரு படம் பண்றாங்க. ம். அவர் தான் இயக்குறாரு. ம். படம் வந்துட்டு பயங்கரமான ஒரு எமோஷனல் டேலா இருக்கும்னு ம். சொல்லி எல்லாருமே ம். சொல்றாங்க. ஆனா வந்துட்டு மேட்டர் என்னன்னா அந்த படத்தை பத்தின டாக்ஸே கிடையாது. ம். இப்ப இதே வந்துட்டு சிவகார்த்திகேயன் ஒரு படம் பண்றாருன்னா ம். பராசக்தில இருந்து எந்த படம் பண்ணாருனாலும் அதுக்கு ஒரு ஆமா. டீசர் ஒண்ணு விட்டு ம். அவரை தன்னை காட்டிக்கிட்டே இருக்காரு. அது ஒரு ம். ம். மார்க்கெட்டிங்கா கரெக்டா பண்றாரு. ம். தனுஷ் அவர்கள் அதை பண்ணாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா நாம வந்துட்டு புதுமையான விதத்துல படங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ம். அதை ம். வந்துட்டு ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு ஒவ்வொரு முறையும் நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணி கடைசி அந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு எகிரிடுச்சுன்னா ம். இப்ப ம். திருச்சிற்றம்பலமே யோசிச்சு பாருங்களேன். ஒரு கேம் சேஞ்சருக்குலாம் இருக்கக்கூடிய இல்ல ஒரு பொன்னியின் செல்வனுக்குலாம் இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்போட அந்த படம் வந்துச்சுன்னா அந்த ஆமா. படம் ஓடி இருக்காது. ஆமா. சோ தனுஷ் வந்துட்டு அந்த மீட்டரை மெயின்டைன் பண்றாரு. அதனால ம். தான் அவருக்கு எந்த விதமான ஆரவாரமும் இல்லாம ரொம்ப அமைதியா மெயின்டைன் பண்ணிட்டு ஓகே. படம் பேசட்டும்னு விட்டுறாரு. ம். உண்மையிலேயே ஒரு படங்கள் பேசுது. ம். இப்ப நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் கூட வந்துட்டு ம். ம். தனுஷ் அவர்கள் நடுவே ஒரு அழகான காதல் கதை தானே தவிர்த்து அது ஓகே. தனுஷ் இல்ல. பட் ம். ஆனா அது தனுஷ் இயக்கிய படம். அது ஒரு ம். அழகான படம். ஒரு குட்டி ஓகே. படம். ம். அந்த இமேஜ்ல வந்துட்டு அந்த படம் கரெக்டா பொருந்துருச்சு. ம். இதே இட்லி கடை வந்துட்டு தனுஷனுடைய படம். ஓகே. அது என்னவா இருக்கும்ங்கிறது நிச்சயமா அது ஒரு ஒரு எதிர்பார்ப்பு பிரம்மாண்டத்தை இருக்கும். ஆமா. கொடுக்கும். அது வந்துட்டு ஒரு அது மட்டும் இல்லாம வந்து திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் வந்துட்டு நேஷனல் அவார்டு வாங்கின நித்யா மேனனோட இணைஞ்சு ம். பணிபுரிறாங்க போது ம். நித்யா மேனனை எப்படி வேலை வாங்கினா ஆடியன்ஸுக்கு பிடிக்குங்கிறது தனுஷ்க்கு தெரியும். தெரியும். ஒரு ம். தேசிய விருது வாங்கின ஒரு நடிகையை வச்சுட்டு இப்ப பயணம் பண்ணணும் அப்படின்னும் போது ம். அப்ப அவங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸ் என்னவா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கணும் இல்லையா? ஓகே. நிச்சயமா அதெல்லாம் ரொம்ப தெளிவா பண்ணக்கூடிய ஒரு நடிகர் தான் தனுஷ். இப்போ ம். வந்துட்டு ஹிந்தியில வந்துட்டு ஒரு படம் பண்றாரு ஆனந்த் ராயனுடைய டைரக்ஷன்ல. ம். ராஞ்சனாக்கு அப்புறம் ஒரு படம் பண்றாங்க. சோ ம். இப்படி எல்லா படங்களும் தேர்ந்தெடுத்து பண்றாரு. அந்த பண்ற படங்கள் வந்துட்டு வர்ற வரைக்கும் ரொம்ப அமைதியா இருக்கு. ம். வந்ததுக்கு அப்புறம் பட்டி தொட்டி எல்லாம் கலக்குது. சோ ஓகே. தனுஷ் படங்களை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே ஒரு டிமாண்ட் இருக்குங்க. ம். அந்த டிமாண்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இண்டஸ்ட்ரியை வந்துட்டு புரட்டி போடுது. அடுத்து ஓகே. வந்துட்டு ராஜ்குமார் பெரியசாமியோட ஒரு படம் பண்றாரு. ம். ம். சோ அந்த படம் வந்துட்டு அமரன் மாதிரி ஒரு 300 கோடி ஹிட்ட கொடுத்துட்டு ஒரு டைரக்டர் வந்துட்டு தனுஷ் கிட்ட வராருன்னும் போது அப்ப அந்த ம். படம் என்னவா இருக்கும்? ஆமா. சோ அதனுடைய தாக்கம் என்னவா இருக்கும்? இப்ப அதே மாதிரி லப்பர் பந்து டைரக்டருடைய அடுத்த ம். படம் வந்துட்டு டான் பிக்சர்ஸ்க்காக வந்துட்டு தனுஷ் வச்சு தான் பண்றாரு. ம். ம். ரப்பர் பந்து படம் ஏற்படுத்திய தாக்கம் தெரியும். ம். இப்ப இவங்க எல்லாம் தனுஷோட சேரும்போது என்னவா இருக்குன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆமா. அந்த மேஜிக் தான் தனுஷுடைய பிரில்லியன்ஸ். ம். ஒரு 2வது படம் பெரும்பாலான எல்லா இயக்குனர்களுக்கும் ஃபர்ஸ்ட் சக்சஸ் ஆனா 2வது தனுஷோட படம் ஆட்டோமேட்டிக்கா தேடி வருது. ம். ம். சோ அத வந்துட்டு அவர் வழக்கமா வச்சிருக்காரு. ம். அது ஒர்க் அவுட்டும் ஆகுது. சோ அந்த ஸ்ட்ராட்டஜில அவர் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்காரு. ஓகே. ஓகே. ஸோ நீங்க சொன்னீங்க அந்த நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். அதுல வந்துட்டு நிறைய சீன்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அது என்ன அப்படின்னா ஒரு யங் கப்புளோட லவ் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து மேரேஜ்குள்ள போறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவர் வந்துட்டு அவரோட அந்த லைஃப் ஸ்டைல் அந்த ஸ்டார்டிங்ல அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் வீட்டில் போயிட்டு பொண்ணு பார்க்குற ஸ்டேஜ். ஸோ அதெல்லாம் வந்துட்டு வச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை மைண்ட்ல வச்சு இதை எடுத்திருப்பாருன்னு நீங்க இல்ல நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்ப ம். வந்துட்டு 21, 22 வயசுங்க. ம். ம். அந்த டைம்ல வந்துட்டு உண்மையிலேயே ரஜினி சார் அப்படி எல்லாம் இருந்திருக்க மாட்டாருன்னு வைங்களேன். வாடா கண்ணா எப்படி இருக்கன்ற அந்த சூழல்ல தான் ஆமா. பேசியிருப்பாரு. ம். ஆனா ம். இருந்தாலும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 21 வயசு பையனுக்கு வந்துட்டு ம். அவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார்டம்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகரோட வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சு பேசுறதுங்கிறது வந்துட்டு அந்த டைம்ல அவருக்கு ஒரு சின்ன ஒரு ம். ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல கூட ஆமா. இருந்திருக்கலாம். ம். அது வந்துட்டு உள்ள ஒரு பதட்டமாவும் இருந்திருக்கலாம். ம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தனுஷனுடைய மெச்சூரிட்டி அன்னைக்கு இருக்கணும்ன்ற அவசியம் இருக்காது. கிடையாது. ஆமா.
அதனால அவருக்கு அப்படி ஒரு புரிதல் இருந்திருக்கலாம். ஸோ அப்போ அந்த கற்பனையில வந்து தோணிருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு டைம்ல அந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன பையன் போய் வீட்டுக்கு போய் உட்காந்து பேசினா அந்த பெரியவர் எப்படி நடத்துவாரு, இந்த சின்ன பையன் அது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கிறதுக்காக கூட சரத்குமார் பவிஷ்கான் அந்த சீனை வந்துட்டு தனுஷ் விசஸ் ரஜினிகாந்த்ங்கிற மாதிரி அவருடைய கற்பனையில இருந்து அதை எழுதியிருக்கலாமே தவிர்த்து, பட் அது அவ்வளோ ரியாலிட்டியா அவர் வாழ்க்கையில நடந்திருக்க வாய்ப்பு இல்ல. பட் சின்னதா அவருடைய கற்பனையா இருந்திருக்கும். நமக்கும் இப்படி ஒரு இடம் இருந்தது இல்லையா, இந்த பையனுக்கு அப்படி வருது அப்படின்ற மாதிரியான ஒரு ஜோனா இருந்திருக்குமே தவிர்த்து, நிச்சயமா அந்த அளவுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தனுஷ்க்கு இருந்திருக்க வாய்ப்பு இல்ல. அதாவது ரஜினிகாந்த் அவர்களும் அப்படி நடந்துக்கக்கூடிய ஒரு மனிதரும் கிடையாது. ஓகே. ஸோ நீங்க சொன்னபோது அந்த இன்சிடென்ட் நினைச்சுக்க சாரி. ஸோ நீங்க சொல்லும்போது அந்த இன்சிடென்ட் பத்தி யோசிக்கும் போது உண்மையிலே வந்து அப்போ ஒரு டாக் வந்துச்சு. அதாவது ஐஸ்வர்யா அண்ட் தனுஷ் கல்யாணம், ரஜினி மருமகனா ஆக போறாரு தனுஷ் அப்படின்னு சொல்லி நிறைய மேகசின்ஸ்ல தான் வந்துச்சு. ஸோ அதுல வந்துட்டு நிறைய பேர் சொன்னது ரஜினி மருமகன், நீங்க சொன்ன மாதிரி பாடி ஷேமிங் வந்து நிறைய பேர் வந்து பண்ணியிருந்தாங்க. அவர் ஹீரோக்கு பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி ஒரு ரஜினிக்கு ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு மருமகனா போறதுக்கு இவர் வந்துட்டு தகுதியான ஆளா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணி பேசினாங்க. சோ அதெல்லாம் அவர் வந்துட்டு எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எப்படி சொல்ல, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அது மாதிரி ஒரு ரஜினியோட மருமகன் இப்படி இருக்காரு, ஏன் இவரை போய் கல்யாணம் பண்றாங்க, வயதுல ஏஜ் டிஃபரெண்ட் வேற இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சோ இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்டிங்க்கும் அப்போ இருந்ததுக்கும் அவர் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. நீங்க சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற மெச்சூரிட்டி அப்ப இருந்திருக்காது. சோ அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன்? எப்படி ஈஸியா எடுத்திருப்பாரு? அது ஈஸியா எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஆனா இருந்தாலும் அந்த ப்ரெஷரை வந்துட்டு தனுஷ் ரொம்ப பிரில்லியண்டா ஹேண்டில் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்ப நீங்க சொன்னீங்க வந்துட்டு இவரெல்லாம் சூப்பர் ஸ்டாருக்கு மருமகன் அப்படின்னு. ஆனா ரஜினி அவர்கள் மேலேயே இவரெல்லாம் சூப்பர் ஸ்டாரான்னு கேட்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்துட்டு இவரெல்லாம் சூப்பர் ஸ்டார் மருமகனான்னு கேட்கிற ஒரு இடத்துல தனுஷ் வந்துட்டு இன்னைக்கு தனுஷே ஒரு சூப்பர் ஸ்டாரா மாறி இருக்காருன்னும் போது அந்த குடும்பத்தினுடைய வழக்கம் போல இப்படி ஒரு கேள்வி யாராவது கேட்பாங்க, கடைசியில் அவங்களே பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிடுவாங்க போல. அப்படி ஒரு ஜோன்ல தான் நான் தனுஷையும் பாக்குறேனே தவிர்த்து, ஆனா அந்த தருணத்துல ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும், நிச்சயமா ப்ரெஷர் இருந்திருக்கும். குறிப்பா வந்துட்டு ஐஸ்வர்யா அவர்களுடைய நுனிநாக்கு இங்கிலீஷா இருக்கட்டும், இப்ப ரஜினி அவர்களுடைய அந்த குடும்பத்தினுடைய ஒரு சூழலா இருக்கட்டும், அவருக்கு ப்ரெஷர் இருந்திருக்கும். ஆனா அந்த டைம்ல தனுஷ் அதை ஹேண்டில் பண்ணதுனுடைய விதம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பெரிய ஒரு ஆளையும் ரொம்ப ஈஸியா லெஃப்ட்ல ஹேண்டில் பண்ற அளவுக்கு தனுஷ் ஒரு பக்குவத்தை வந்துட்டு அந்த ஒரு 1-2 ஆண்டு காலம் கொடுத்துருக்கோம்னு நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு தனுஷால வந்துட்டு ஒரு ஹாலிவுட்ல போய் ஒரு விஷயத்த பண்ண முடியுது, பாலிவுட்ல போய் தைரியமா எல்லாமே பண்ண முடியுது அப்படின்னா அதற்கான விதை ரஜினி அவர்கள் மூலியமா ரஜினி அவர்களுடைய வீட்டுல அந்த விஷயத்த தனுஷ் அவர்கள் ஹேண்டில் பண்ணும் போது கிடைச்சிருக்கும். சோ அதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாசிட்டிவா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு தவிர்த்து அதை வந்துட்டு ஒரு நெகட்டிவா யூஸ் பண்ணிட்டு தன்னை தாழ்த்திக்காம அது ரொம்ப பாசிட்டிவா யூஸ் பண்ணி அங்க இருந்து ஒரு 100 அடி ஜம்ப் பண்ணிட்டாரு. சோ அது அவருடைய பிரில்லியன்ஸ் தான். கண்டிப்பா. சோ அது மட்டும் இல்லாம நிறைய நடிகர்கள் இருக்காங்க இன்னைக்கு ஃபீல்டுல. சோ ஆனா யாருமே வந்து பெருசா தெலுங்குல பண்ணுவாங்க, மலையாளத்துல பண்ணுவாங்க. பட் பாலிவுட் அண்ட் ஹாலிவுட்க்கு போற அளவுக்கு எந்த நடிகரும் வந்து ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். சோ தனுஷ்க்கு அதுக்கான வாய்ப்பு வந்து எப்படி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு தனுஷ் அவர்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு பிஆர் டீம், அந்த பிஆர் டீம் அவருக்கு அந்த ப்ரொபோசல் அழகா கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தாண்டி எந்த பிஆர் டீமை போய் கொடுத்தாலும் அந்த பிஆர் டீம் பார்க்கும்போது முந்தைய ஒர்க் என்னன்னு சொல்லி பார்ப்பாங்க. பார்க்கும்போது தனுஷை பார்க்கும்போது நீங்க ரிஜெக்டே பண்ண முடியாது. இப்ப இங்க மேட்டர் என்னன்னா ரெண்டு விதமான விஷயம் இருக்கு. ஒண்ணு, நம்மள ஒரு டீம் போய் ஒரு இடத்துல போய் சேர்க்கணும், சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு நாம தகுதியானவனா இருக்கணும். இங்க சேர்க்கறதுக்கான வேலையை தனுஷ் அவர்களுடைய டீம் தெளிவா பண்ணிடுறாங்க. ஆனா சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மனிதர் வந்துட்டு வேல்யூபிளா இருக்காரான்னு பார்க்கும்போது அவருடைய முந்தைய ஒர்க் எல்லாம் வேல்யூபிளா இருக்கு. அதனால வந்துட்டு தனுஷ் அவர்கள் வந்துட்டு பாலிவுட் இல்ல ஹாலிவுட் இல்ல எந்த இடத்துலயுமே வந்துட்டு அவர் தவிர்க்க முடியாத ஒரு ஜோன்லயே தான் இருக்காரு. இப்ப கமல் அவர்கள் வந்துட்டு ஒரு ஆஸ்காரை வாங்கணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே முயற்சி பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு தனுஷ் அவர்களுடைய காலகட்டத்துல அது சாத்தியமாவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா அதற்கான வேலைகளை அவர் இங்க இருந்தே பண்ணிட்டு தான் இருக்காரு. கமல் அவர்கள் ஆஸ்கார் வாங்கணுங்கிற ஆசையை வந்துட்டு நிறைய இடங்கள்ல நாம வந்துட்டு சொல்லி பார்த்திருக்கோம். ஆனா தனுஷ் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. ஆனா நீங்க வேணா பாருங்க, இப்படி சொல்லாத மனிதர் தான் ஆஸ்கர் டப்புன்னு வாங்கிட்டு வந்தாரு. ஏன்னா ரஹ்மான் எந்த தருணத்துலயும் ஆஸ்கர் வாங்கணும்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. டக்குன்னு வந்துட்டு கரெக்டான ஒரு டீம் ஒன்று அமைது வாங்கிட்டு வந்துடுறாரு இல்லையா? ஆல்மோஸ்ட் தனுஷுக்கும் நான் அந்த ஜோன்ல தான் நான் பாக்குறேன். நான் அவர் ஹாலிவுட் படம் பண்றாரு, பாலிவுட்ல இருக்காரு, எல்லா வேலைகளையும் அப்பப்ப கரெக்டா பண்ணிட்டே இருக்காரு. தன்னை ஏதோ ஒரு தருணத்துல வந்துட்டு ஹாலிவுடோட ஒரு தொடர்புல வச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு டைம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு படம் ஒன்று வருதுன்னு வைங்களேன், அது ஆஸ்கர் அடிச்சு ஒரு ஆஸ்கர் வாங்குறதுக்கான வாய்ப்புகளே நிறைய இருக்கு. ஓகே. சோ இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருந்தேன். என்ன அப்படின்னா ஹாலிவுட் வந்து தனுஷ்காக வெயிட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவரோட கால் ஷீட் கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு கேரக்டர் வந்து தனுஷ் தான் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமிங்ல வந்து இவருக்கு டைம் இல்லை, இவர் வந்து நீங்க வேற யாராவது வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாகவும், இல்ல நாங்க வந்து நீங்க வந்தாதான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹாலிவுட்டே தனுஷ்காக வெயிட் பண்ண மாதிரியான ஒரு நியூஸ் வந்து நான் கேள்விப்பட்டேன். ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல இது பெரும்பாலும் இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இந்த அண்ணனின் விழுதுகள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி யாராவது கிளப்பி விட்டதா தான் இருக்கும். ஹாலிவுட் இல்லைங்க, தமிழ்ல இருக்கட்டும் எந்த இடமா இருக்கட்டும், எந்த இடத்துலயுமே யாருக்காகவும் இங்க எதுவுமே வெயிட் பண்ணவே பண்ணாது.
ஒரு வெற்றிடம் உருவாயிடுச்சு அப்படின்னா அதை நிரப்புறதுக்கு 100 பேர் இருக்காங்க. ஆமா. அது நமக்கு மட்டும் இல்ல, தனுஷ் அவர்களுக்கும் பொருந்தும். ஆனா ம். மேட்டர் என்ன அப்படின்னா, தனுஷ் அவர்களுக்காக காத்திருக்குன்றது கிடையாது. ம். தனுஷ் அவர்கள் வந்துட்டு இந்த இது வேணாம், இது தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கும்போது அங்க இன்னொருத்தவங்க வந்து நிரப்பிட போறாங்க. இது ம். வந்து ம். ஹாலிவுடும் சரி, தமிழும் சரி எதுவுமே தனுஷ் அவர்களுக்காக காத்திருப்பதற்கான காத்திருக்காங்க. தேவைகள்லாம் இல்ல. ஆனா உண்மையிலேயே தனுஷ் முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா, ஹாலிவுட் இல்ல எந்த படத்துலயும் அவர் நடிச்சிருவார். அவ்வளவுதான். நடிக்கலாம். அவருக்கு இது தேவை, இது நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் நடிச்சிருவாரே தவிர்த்து, ஓகே. அவருக்காக காத்திருக்குது இல்ல அவரு தள்ளி வைக்கிறாருன்ற அந்த ஜோன் எல்லாம் அவர் என்னைக்குமே கிடையாது. ஏன்னா அவருடைய முதன்மையான ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னு வைங்களேன், ம். ஹாலிவுட்டை தாண்டி வெற்றிமாறன் கூப்பிடுறாங்கன்னா வெற்றிமாறன் தான் போவார். ஓகே. ஹாலிவுட கூட அவர் அப்புறமா வச்சுப்பாரே தவிர்த்து, ம். ஏன்னா ம். என்ன பொறுத்தவரைக்கும் வெற்றிமாறன் என்ன பயன்படுத்துவாருங்கிற ம். அந்த ஜோன்ல யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர் தானே தவிர்த்து, ஆமா. அதனால அதுக்காக இது இதுக்காக அதுன்னு தள்ளி வைக்கக்கூடிய ஒரு இடத்துலலாம் அவர் தனுஷ் அவர்கள் இல்ல. ஓகே. ஸோ நம்ம வந்து தனுஷை பத்தின நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா பேசியிருந்தோம். யாரெல்லாம் வந்து தனுஷ்னா நெகட்டிவ் இப்போ அப்படின்னு நினைச்சிருந்தாங்களோ, ஸோ அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அவர் எவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்றது. ஸோ சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.